நாம் பயன்படுத்துகிற வேளாண்மை, உழவர் போன்ற சொற்கள்லாம் 2000 ஆண்டுகளாகவே பல நூட்களில் இடம்பெற்று இருக்குது. அது என்னென்ன நூல்னு பார்த்துடலாம். வேளாண்மை கலித்தொகை திருக்குறளில் இருக்குது, உழவர் நற்றிணையில் இருக்குது, பாம்பு குறுந்தொகையில் இருக்குது, வெள்ளம் பதிற்றுப்பத்தில் இருக்குது, முதலை என்ற சொல் குறுந்தொகையில் இருக்குது, கோடை அகநானூரில் இருக்குது, உலகம் என்ற சொல் தொல்காப்பியமில் கிளவியாக்கம்லையும் திருமுருகாற்றுப்படையிலையும் இருக்குது, மருந்து என்ற சொல் அகநானூறு திருக்குறளில் இருக்குது, ஊர் என்ற சொல் தொல்காப்பியம் அகத்திணையில் இருக்குது, அன்பு என்ற சொல் தொல்காப்பியமில் கலவையிலையும் திருக்குறள்லையும் இருக்குது, உயிர் என்ற சொல் தொல்காப்பியமில் கிளவியாக்கம்லையும் திருக்குறள்லையும் இருக்குது, மகிழ்ச்சி தொல்காப்பியம் நூலில் கற்பியலில் இருக்குது, திருக்குறளில் இருக்குது, மீன் என்ற சொல் குறுந்தொகையில் இருக்குது, புகழ் என்ற சொல் தொல்காப்பியமில் வேற்றுமையில் இருக்குது, அரசு என்ற சொல் திருக்குறளில் இருக்குது, செய் என்ற சொல் குறுந்தொகையில் இருக்குது, செல் என்ற சொல் தொல்காப்பியம் பொருத்தனையில் இருக்குது, பார் என்ற சொல் பெரும்பானாற்றுப்படையில் இருக்குது, ஒழி என்ற சொல் தொல்காப்பியமில் கிளவியாக்கமில் இருக்குது, முடி என்ற சொல் தொல்காப்பியமில் வினையியலில் இருக்குது. பார்த்துங்க, போட்டித் தேர்வுகளுக்கு ரொம்ப முக்கியமான பகுதி இது. நன்றி.